அர்ச்சனை செய்து பின்னதாக தகனம் நடக்கின்றது. திருச்சிக்கு சென்றார். அந்த மயானத்துக்கு சென்று வாருங்கள் என்று தெரிவித்து ஒரு சில இடத்திலே உருவாகி மண்ணின் மைந்தனாக பிறந்து பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தாய், நீ இறந்து போகும் பொழுது எடுத்துச் செல்வதற்கு இறை 22 திங்கள் விண்ணிலே எழுதி வச்சா இதனோடு 4 புள்ளி எழுத்தறிவு மேலே வச்சா இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் சுடுகாடு. இது இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் சுடுகாடு.
எதற்காக வந்தீர்கள்? தாங்கள் இங்கே வருவதற்கு காரணம் என்ன? இந்த வேளத்தில் வாழ்கின்ற பேரினங்கள் எத்தனையவர்கள் இந்த வேளத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எங்களை கண்டு அள்ளி அடிக்குதான் ஓடிருக்கின்றார்கள். நீ மட்டும் துணிச்சலாக எங்களுக்கு ரெண்டு ஓடி இருக்கின்றாயே. நீ ஏன் உன் பேர் என்ன? உன் வரலாறு என்ன தெரிவிக்க வேண்டும் ஐயா. என்னுடைய வரலாறை கட்டாயமாக சொல்ல வேண்டும். அப்படி எனது கதையை தாங்கள் கேட்க வேண்டுமானால் அதோ இருக்கின்ற மரஞ்சொடிக்கு மறைந்து யாருடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மனிதனாகப்பட்டவர்கள் அடிக்கடி பிணங்களை கொண்டு வந்து சுத்தரிக்க வருகையில் அவருடைய பார்வைக்கெல்லாம் நீங்கள் தோன்றுவீர்களானால் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் விபத்திற்கு நான் ஆளாக வேண்டும். எனவே இதனை ஏற்றுக்கொண்டால் என் கதை அடி என்னடி இறக்கம்மா பல்ல